இந்த லேடி எப்பவுமே மழையில் நனைஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. மழை அவங்களுக்கு மட்டும்தான் பெய்யும், வேற யாருக்கும் பெய்யாது. தூங்கி காலையில் எந்திரிச்சாங்கன்னா மழை ஆரம்பிச்சிடும். மழை நிக்காம தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்கிறதுனால இவங்களால கரெக்டா ஒரு வேலையும் செய்ய முடியாது. இவங்க பஸ்ல போனா கூட இவங்களுக்கு நேரா தான் மழை பெய்யும். அதனாலேயே அவ்வளவு சீக்கிரம் யாரும் வந்து இவங்க பக்கத்துல உட்கார மாட்டாங்க. இந்த பிரச்சனை இருந்தாலும் இவங்க வேலைக்கு கிளம்பி போறாங்க. அங்க வேலை செய்யும் போது சுத்தி இருக்க இடம் ஃபுல்லா நனைய ஆரம்பிக்கும். அவங்க டைப் பண்ற கீபோர்ட்ல கூட கொஞ்சம் கொஞ்சமா ஈரப்படும். இவங்களுக்கு ஏதாவது அசைன்மெண்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அது இவங்க வாங்கின உடனே அது நனைஞ்சிரும். ஈரமானாலும் வேற வழி இல்லாம அதை அப்படியே ஓரமா வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆர்வமா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கீபோர்ட்ல ஓவரா தண்ணி பட்டுரும். அதனாலே கீபோர்ட் ஷார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. தண்ணி தாகட்டுக்குன்னு தண்ணி குடிக்க போறாங்க. அங்க இருக்காள் இவங்களை ஒரு மாதிரி பாக்குறான். சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்கேயும் அவங்க மேல மழை பெய்யுது. அவங்க சாப்பிடுற சாப்பாடு ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சிருது. இருந்தாலும் அதை சாப்பிடுறாங்க. ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போகும்போது மழை பெய்ய ஆரம்பிக்கும். உடனே கொடை எடுத்து நனையாம இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இவங்க என்னதான் பண்ணாலும் அவங்களுக்கான மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுல இருந்து இவங்களால நனையாம இருக்க முடியல. அதுக்கப்புறம் கொடையை தூக்கி வீசிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க.